Hi dear, welcome to SK Spark English Academy and ஏகலைவ கலைக்கூடம். எழுத்து அறிவித்தவன் இறைவனாவார், அவரின் கருணையினால் அவரின் ஆணைக்கிணங்கி இன்றைய 4ஆம் வகுப்பு தொடங்க இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு 4ஆம் வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே தேர்ட்ல 3ஆம் வகுப்புல பார்த்த அதோட கண்டினியூட்டி தான். சரிங்களா? ஒரு சின்னோண்டு ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம், அதை கிளிக் பண்ணி என்ன பண்றோம், ஒரு கான்சனன்ட் சேர்க்கும் போது அது என்ன ப்ரொனவுன்ஸ்ல வருது அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட வேர்டு என்ன அப்படின்னா ஏஎல்எல். ஏன்னா நம்ம என்ன சவுண்ட் பார்த்தாங்க சார்? ஏனா ஆ பார்த்தோமா? ஏனா ஆ அப்படிங்கிற சவுண்ட்ல வரும். எல் எல் அப்படின்னா எல்னா இல்ல, இன்னொரு எல்னாலும் இல்லு தான். அப்ப டபுள் கான்சனன்ட்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த கான்சனன்ட் அடுத்து வேற ஏதாவது இருக்காங்க சார்? இந்த எல் எல்லுக்கு அடுத்து வேற ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப ரெண்டுமே என்ன பண்ணலாம், சிங்கிள் சவுண்டாக எடுத்துக்கலாமா? இதுக்கு இங்கிட்டு இன்னொரு வேர்டு வந்தா என்ன பண்ணுவோம், இல்ல ரெண்டா பிரிக்கணும். அதாவது இல்ல ரெண்டா பிரிப்போம். இந்த எல்லுக்கு ஒரு இல்லு, அந்த எல்லுக்கு ஒரு இல்லு பிரிப்போம். இதுக்கு அடுத்து எந்த வேர்டு இல்லாதனால இது என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணி ஒரே இல்லா நம்ம எடுத்துக்கலாம். ஹை அண்டர்ஸ்டு கிளியர்னா? ஒன் சைன் சொன்னேன் பாருங்க. அதாவது இந்த கான்சனன்ட்க்கு முன்னாடி இருக்க வவல்ஸ் அது நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஏக்கு ஆ சவுண்ட்னு சொல்லிட்டோம். பிளஸ் இந்த டபுள் எல் இருக்குது, இந்த டபுள் எல்லுக்கு அடுத்து ஒரு லெட்டர்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இன்கேஸ் இங்கிட்ட ஏதோ ஒரு வவல் இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்லு, அதாவது ரெண்டு எல்லையும் என்ன பண்ணுவோம், தனித்தனியா பிரிச்சு எல்லுக்கு ஒரு இல்லு அடுத்த எல்லுக்கு ஒரு இல்லுன்னு போடணும். இதுக்கு அடுத்து எந்த இதுவுமே இல்லை இல்லையா? இந்த கான்சனன்ட் அடுத்து எந்த ஒரு எல்லுமே இல்லை, எந்த ஒரு லெட்டர்ஸுமே இல்லை. அதான் என்ன பண்ணணும், நம்ம இதையே என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து நம்ம ஒரே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த எல் என்ன வருது, இல் அப்படிங்கிற சவுண்ட்ல வருது. ஓகேவா? ஸோ அதனால தான் ஏஎல்எல் அப்படிங்கிறத பிடிக்கணும், ஆல் அப்படின்னு பிரிக்கிறோம். கிளியர்னா? ஓகே, இப்போ பாருங்க, அதை தான் பார்க்க போறோம். இப்போ பிஏஎல்எல் அப்படிங்கிறத எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, பிக்கு என்ன சார் சவுண்டு? பினா இப்பு சவுண்டு. பி என்ன சவுண்டு? இப்பு சவுண்டு. ஏனா என்ன சவுண்டு? ஆ அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? பீனா இப்பு, ஏனா ஆ. அப்புறம் அது இப்பு கூட்டல் ஆ என்ன வரும்? பா. என்னது? பா. என்னன்னு சொல்லக்கூடாது, பா அப்படின்னு இதுல இருக்க சவுண்டே வரக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ப்ரொனன்சியேஷன் என்ன ஆகும், டோட்டலாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன். நம்ம இங்க இருக்க வேர்டை என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன்ல படிக்கக்கூடாது. இந்த பா அப்படின்னு தமிழ்ல படிப்போம், இங்கிலீஷ் என்ன பண்றது, இந்த பா அப்படின்னு சொல்லணும். புரியுதா? என்ன சொல்லக்கூடாது, பான்னு சொல்லக்கூடாது, பா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்ப இப்பு கூட்டால் ஆ அப்படிங்கிறது பா, அதான் என்ன சொல்றது, இல். இப்ப பால் எப்படின்னா பால் அப்படின்னு படிக்கணும். இந்த பால்னு படிக்க கூடாது, பால் அப்படின்னு படிக்கணும். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? சரி, நெக்ஸ்ட். இப்போ பாருங்க, சி. சிக்கு என்ன சார் சவுண்டு? சீனா இக்கு சவுண்ட் இல்லையா? சீனா இக்கு சவுண்டு. ஏன் என்ன சவுண்டு? ஆ சவுண்டு. இப்ப இக்கு கூட்டால் ஆ சேரும்போது நமக்கு என்ன சவுண்ட் கிடைக்கும், கா. என்னது? கா அப்படின்னு சொல்லக்கூடாது, கா. அப்ப கா இல். என்ன சொன்னோம், கால். எப்படி சொல்லணும், கால் அப்படின்னு சொல்லணும். என்ன சொன்ன, கால் அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ்ல சொல்ற சவுண்டு கால்ங்கிறது சொல்லக்கூடாது, கால் அப்படின்னு சொல்லணும். கா. என்னது? கா. என்ன கிடையாது, கா கிடையாது, கா. சோ கால். கிளியர்னா? நெக்ஸ்ட். இப்ப பாருங்க, எஃப்ஏஎல்எல். இது என்ன சார் சொன்னோம், எஃப்னா என்னது, இப்படி போட்டனா சொன்னது இஃப். என்னது? இஃப். இது என்ன பண்ணக்கூடாது, இப்னு படிக்கக்கூடாது. எப்படி படிக்கக்கூடாது, இப்னு படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும், இஃப். ஓகேவா? இஃப். அடுத்து இதுக்கு ஆ, ஏனா ஆ. அப்ப இஃப் கூட்டல் ஆ ஃபா. என்னது? இஃப் கூட்டல் ஆனது ஃபா. அப்ப எதை எப்படி படிக்கணும், இந்த பான படிக்கக்கூடாது, ஃபா அப்படின்னு தான் படிக்கணும். இப்ப ஃபாவோட இல் சேரும்போது ஃபால். இது என்ன கிடையாது, பால் கிடையாது. இது என்ன சவுண்ட், ஃபால். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்லி நவ? சோ லைக் தட். இப்போ பாருங்க, டிஏஎல்எல். டி என்ன சார்? டி என்ன சவுண்ட்? ஏ சவுண்ட். சார் டி என்ன சவுண்ட்? இட்டு சவுண்ட் இல்லையா? டீனா இட்டு சவுண்ட். ஏன் என்ன சவுண்ட் சார்? ஆ சவுண்ட். அப்புறம் இட்டு கூட்டல் ஆ வருமா, என்ன வரும் நமக்கு, டா. என்னது? டா கிடையாது, டா. பட்டால். என்னது? டால். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்லி நவ? சோ நெக்ஸ்ட். இப்ப டபிள்யூஏஎல்எல். டபிள்யூஏஎல்எல் எப்படி சார் படிக்கணும்? டபிள்யூ என்ன சவுண்ட்? இவ் சவுண்ட். டபிள்யூ என்னது? இவ். அடுத்து ஏ என்ன சவுண்ட்? ஆ. எல் என்ன சவுண்ட்? இல். இப்ப இவ் கூட்டல் ஆ என்ன சவுண்ட் வரும், வா. இவ் கூட்டல் ஆனது வா, அதோட இல் சேரும்போது வால். புரியுதுங்களா? இவ்வுக்கு டபிள்யூக்கு இவ் சவுண்ட், ஏக்கு ஆ சவுண்ட். அப்ப இவ் கூட்டல் என்ன சவுண்ட் வருது, வா வருது. அப்ப டபுள் எல் வரும்போது இல். அப்ப வால்.
Hi, understood clearly now? Next. MALL. M என்ன சார்? M என்ன சவுண்ட் சொல்லியிருக்கோம்? ஏற்கனவே பேசிக் சொன்னோமே இம் சவுண்ட். இப்போ இம் ஏன் என்ன சார்? ஆ. இப்போ இம்மோட ஆ சேரும்போது நமக்கு என்ன சவுண்ட் கிடைக்கும்? மா. இல்லையா? இம்மோட ஆ சொன்னா மா. அப்ப அதோட இல். அப்ப என்னது? மால். என்னது? மால் அப்படின்னு படிக்கக்கூடாது. மால்னு தமிழ் ப்ரொனன்சியேஷன் அப்படியே சொல்லக்கூடாது. இது என்னது? மால். என்னது? மால். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்? சோ இப்போ BALL எப்படின்னா பால், CALL எப்படி படிக்கணும்? கால், FALL எப்படி படிக்கணும்? ஃபால், TALL எப்படி படிக்கணும்? டால், WALL எப்படி படிக்கணும்? வால், MALL எப்படி படிக்கணும்? மால். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர் நவ? சோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த வேர்ட் எப்படி படிக்கணும்? SMALL. இப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு இல்லையா? இப்போ பாருங்க இதுல 5 வருது. இல்லையா? 4 பார்த்தோம், இப்போ இதுல 5 பார்க்குறோம், கீழே 6 பார்க்குறோம். ஸோ ஒவ்வொன்று என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணணும், கிளியராக பார்க்கணும். ஓகேங்களா? சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் அப்படின்னா யூ ஷுட் டெக்ஸ்ட் மீ. ஓகேவா? வி வில் டிஸ்கஸ் இட் லேட்டர். ஸோ இப்போ பாருங்க SMALL. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? எஸ்க்கு என்ன சார் சவுண்டு? எஸ்க்கு இஸ் சவுண்ட். ஏற்கனவே சொன்னோம்ல, எஸ்க்கு என்ன சவுண்டு? இஸ், எம்முக்கு இம். அப்ப ஏற்கனவே சொல்லிருக்கேன், இங்கேயும் கான்சனன்ட் இங்கேயும் கான்சனன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் என்ன பண்ணணும்? அப்படியே வச்சுக்கணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதனால தான் அக்கார்டிங் தட் ரூல் வி ஹாவ் டு ஃபாலோ. ஸோ இந்த இஸ் என்ன பண்றேன் நான்? அந்த ரூல்ஸ் பாருங்க அப்படியே வச்சுக்கிட்டேன். கிளியரா புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க இம். இம் இருக்குது, இங்க என்ன இருக்குது? இங்க ஆ இருக்குது. அப்ப இங்க ஒரு வவல், இங்க ஒரு கான்சனன்ட் இருக்குது, இங்க ஒரு வவல் இருக்குது. இப்போ கான்சனன்ட்டும் வவலும் சேரும்போது என்ன நமக்கு மெய்யெழுத்து வருமா? இப்போ என்ன பண்ணுது பாருங்க, இம்மு கூட்டல் ஆ. இம்மு கூட்டல் ஆ வருமா? என்ன சார் வரும்? மா. வந்துச்சுங்களா? அடுத்து லாஸ்ட் என்ன சார் இருக்குது? டபுள் எல் இருக்குது. டபுள் எல் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். அப்படியே நான் போட்டு சொன்னா சோப்பா டபுள் எல் அது இல். அப்புறம் வரும் இஸ்ஸுக்கு அப்படியே போட்டுட்டோம், இம்மு கூட்டலா மான் போட்டுக்கிட்டோம், இல்லு போட்டு. இது எப்படி சார் படிக்கணும்? அப்ப ஸ்மால். எப்படி படிக்கணும்? ஸ்மால். Have you understood clearly now? So like that. STALL. STAL எப்படி படிக்கணும்? எஸ்க்கு என்ன சவுண்ட்? இஸ். டிக்கு இட்டு, ஏக்கு ஆ, எல்லுக்கு இல்லு. ஏற்கனவே பார்த்தது தான் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இங்கேயும் கான்சனன்ட் இங்கேயும் கான்சனன்ட். இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் அப்படியே போட்டுட்டோம். போட்டுக்கணும், புரியுதுங்களா? போட்டாச்சா? அடுத்து இங்க இட்டு, இங்க ஆ, இங்க மெய் எழுத்து, இங்க உயிர் எழுத்து. உயிரும் மெய்யும் சேரும்போது உயிர் மெய்யா மாறும் இல்லையா? சோ இப்போ என்ன ஆகுது? இட்டு கூட்டலா டா போட்டோமா? டபுள் எல், அதனால இல். அப்ப இல். அப்ப இது எப்படி சார் படிக்கணும்? ஸ்டால். புரியுதுங்களா? எப்படி படிக்கணும்? ஸ்டால். அப்ப STALL வந்துச்சுன்னா எப்படி படிக்கணும்? ஸ்டால் அப்படின்னு படிக்கணும். Have you understood clearly now? Next APPALL. APPALL அப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? ஏக்கு என்ன சவுண்டு? ஆ. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், என்ன சார் இங்க ஆ வரும்போது ஏ வரும்போது ஆன்னு சொன்னீங்க, இங்க வரும்போது எனக்கு ஆன்னு சொல்றீங்க. இப்போ எது சார் கரெக்ட்னு சொல்றீங்க? இப்போ இது எங்க சார் இருக்குது? ஒரு லெட்டர் சொல்லியா பிகினிங்ல இருக்கு இல்லையா? ஒரு வேர்டுடைய பிகினிங்ல இருக்குது. பிகினிங் அடுத்து பாருங்க, இந்த வேர்டுக்கு அடுத்து என்ன இருக்குது? இதுவும் கான்சனன்ட் இதுவும் கான்சனன்ட் இல்லையா? இதுவும் கான்சனன்ட் இதுவும் கான்சனன்ட். அப்ப ரெண்டு கான்சனன்ட் வரும்போது வேணாக நமக்கு இந்த இடத்துல ஷார்ட் சவுண்ட் தான் வருது. அதனால ஆ. இதை நீங்க கண்டினியூவா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியுங்க. நான் இன்னும் நிறைய போடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எவ்ரிடே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை பார்க்கும்போது கிளியர் கட்டாக தெரியும். புரியுதா? அதாவது கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் என்ன வரும் சவுண்டு? அதாவது வவல் கான்சனன்ட் வவல் வந்தா என்ன சவுண்ட் வரும்? டபுள் கான்சனன்ட் வந்தா என்ன சவுண்ட் வரும்? டபுள் வவல் வந்தா என்ன சவுண்ட் வரும்? எல்லாமே என்ன பண்ணணும்? நம்ம கிளியரா பார்ப்போம். சரி, இந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். நல்லா பார்த்துங்க. இங்க வவல், ஏங்கிறது வவல், இதுவும் கான்சனன்ட் இதுவும் கான்சனன்ட், அதனால இது ஷார்ட் சவுண்ட். இது நெக்ஸ்ட் அடுத்து அப்லோட் பண்ணுவோம். அதுல பாருங்க நேரத்துல வச்சுங்க, இந்த இடத்துல வவல் இந்த இடத்துல வவல்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த லாங் சவுண்ட் வரும். அது அப்ப வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அது இப்ப டீப்பா தேவையில்லை இல்லையா? சரி, அதனால இந்த இடத்துல நம்ம ஏக்கு ஆஸ் சவுண்ட் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அடுத்து பீக்கு என்ன சார்? இப்ப அடுத்த பீக்கு இப்பு என்ன சார்? எல் ரெண்டுலையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. இங்க ரெண்டு பி என்ன பண்ணும்? அப்ப ரெண்டு பீக்கு இப்போ ஒரு இப்பு போட்டா போதுமே, ஏன் தனித்தனியாக போடுறோம் அப்படின்னு அந்த டவுட் வரும் இல்லையா? தெளிவாக கவனிச்சுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் என்ன சொன்னீங்க, பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன். ரெண்டு எல்லுக்கு அடுத்து வேறு வேர்டு லெட்டர்ஸ் இருக்கான்னு பார்க்க சொன்னேன்.
இந்த லெட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அதனால ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கிட்டேன். ஆனால் இங்கே பாருங்க 2 பீக்கு எடுத்து என்ன இருக்குது, ஏ அப்படிங்கிற வேர்டு இல்லையா, 2 பீக்கு எடுத்து என்ன இருக்கு, ஒரு வேர்டு ஒரு லெட்டர் இருக்குது இல்லையா. இப்போ இந்த லெட்டர் இருக்கிறதுனால இது என்ன பண்ண, நம்ம ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கணும். புரியுங்களா, ரெண்டும் இதுக்கு அடுத்து எது இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து ஏதோ லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கணும். According to the rule we have to follow, that's why we have to split here. Okay, double P we have to split here like if. ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த பீக்கு ஒரு இப்போம் ப்ளஸ் இந்த பீக்கு ஒரு இப்போ நம்ம போட்டிருக்கோம். புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. சரி, புரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுங்க, நீங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோ கண்டினியூவாக பாருங்க. கண்டினியூவாக பார்க்கும்போது கிளியராக புரியும். அப்பவும் புரியல அப்படின்னா யூ டோன்ட் வரி, யூ கேன் டெக்ஸ்ட் மீ, ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். ஓகேவா, கிளியர்லி. இப்போ பாருங்க, ஆக்கு ஏக்கு ஆ போட்டோம், பிக்கு இப்பு போட்டோம், அடுத்த ஒரு பிக்கு இப்பு போட்டிருக்கோம். அடுத்து இந்த ஏக்கு என்ன சார் பார்த்தோம், ஏற்கனவே ஆ, எல்லுக்கு என்ன சார் எல். இப்போ சொல்லுங்க, ஆ இப், ஆ இப் என்ன சார் வரும், அப். என்ன சார், ஆ இப் என்ன வரும், அப். அடுத்து இங்க ஒரு இப்பு, இங்க ஒரு அ, என்ன சார் வரும், மெய்யும் உயிரும் சேரும்போது உயிர்மை கான்செப்ட் இல்லையா. ஸோ இப்பு கூட்டால் ஆ என்ன சொல்லணும் சார், பா. லாஸ்ட் என்ன சார் இருக்கு, இல். அப்ப என்ன வரும், இல். இப்போ சொல்லுங்க சார், அப் கூட்டல் பா கூட்டல் இல் என்ன வரும், அப்பால். என்ன வரும், அப்பால். அப்ப என்ன பண்ணுவோம், ஏபிபி ஏஎல்எல் அப்படிங்கிறத அப்பால் அப்படின்னு பிரிக்கணும். கிளியர்னா. சரி, நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இது அதை விட பெருசு லெட்டர் இல்லையா. ஃபர்ஸ்ட் பார்த்தது 4 லெட்டர்ஸ் வச்சு பார்த்தோம், இப்போ செகண்ட் பார்த்தது 5 லெட்டர்ஸ் வச்சு பார்த்தோம். இதுல என்னது 7 லெட்டர்ஸ். ஓகேவா, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விடையே ரொம்ப ஈஸி தான், பேசிக் தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி பாருங்க, பைக்கு என்ன சவுண்டு, ஈ சவுண்டு. அப்படித்தானே பார்த்தோம், பேசிக் கிளாஸ் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் வீடியோவில். ஐக்கு என்ன சவுண்ட் பார்த்தோம், ஈ சவுண்டு பார்த்தோம். ஏன் அது பார்த்து லாங் கூட இருந்தால் தான் ஐக்கு ஐ சவுண்டு. இது என்னது பிகினிங்ல வந்துருக்குது, இங்க சொன்ன மாதிரி தான் பிகினிங்ல வந்திருக்குதா, என்ன 2 கான்சோனன்ட்ஸ், இதெல்லாம் அது ஷார்ட் சவுண்டு. இங்கேயும் ரெண்டுமே என்னதான் கான்சோனன்ட், இது எங்க இருக்குது, பிகினிங்ல இருக்குது. ஸோ இது என்னது ஷார்ட் சவுண்டு, அதான் ஐக்கு ஈ சவுண்டு. புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்து என்னக்கு என்ன சார் சவுண்டு, இன் இல்லையா. அடுத்து எஸ்க்கு என்ன சார், இஸ். அடுத்து டீக்கு என்ன சார், இட்டு. அடுத்து ஏக்கு ஆ பார்த்தோம்ல, ஏக்கு என்ன சவுண்டு ஆ. எல்லுக்கு என்ன சார் சவுண்டு, டபுள் எல்லுக்கு இல். இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், இ. அப்போ என்ன இ அப்படியே போட்டேன், இங்கே இன். அப்போ என்ன பண்ணேன், இன் அப்படியே போட்டேன். இங்கே பாருங்களேன், இங்கேயும் கான்சோனன்ட், இங்கேயும் கான்சோனன்ட், இங்கேயும் கான்சோனன்ட். நம்ம கண்ணை மூட்டை போட்டுடலாம். நம்ம டே 2 டே 3 பார்த்தோம்னா நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம இதை போட்டுடலாம். என்னது கான்சோனன்ட் முன்னாடி டபுள் கான்சோனன்ட் போது ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணுவோம், சேமா போட்டுக்குவோம் இல்லையா. பண்ணுவது இங்க இன்னு, இங்க இஸ். அப்ப என்ன பண்ணுவோம், இன் அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்க, இங்க இஸ், இங்க இட்டு. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த இஸ் அப்படியே போட்டுக்குவோம் இல்லையா. அடுத்து இங்க பாருங்க, இது மெய் எழுத்து, இங்க என்னது உயிர் எழுத்து. அப்ப நான் மெய்யும் உயிரும் செய்யும்போது உயிர் மெய்யா மாறும். கான்செப்ட் தெரியுமில்ல. அப்ப பாருங்க, இட்டு கூட்டால் ஆ என்ன சவுண்டு, டா வந்துச்சா. அடுத்து ஃபைனலா இல்லு. அப்ப இது எப்படி படிக்கணும், இன் ஸ்டால். இது எப்படி படிக்கணும், இன்ஸ்டால். அப்ப இன்ஸ்டால், இன்ஸ்டால் அப்படின்னு பிரிக்கணும். Have you understood clearly now? So okay, I hope this video will be helpful to improve your reading skill. In case if you have any doubt, you don't worry, you may text that number. That is my WhatsApp number as well as the contact number of mine. If you have any doubt, you should contact that number. I will explain you later video as well as the in your telecalling, otherwise the WhatsApp, whatever it is you have, text me. Okay, thank you guys, thank you for watching. In case if you have any doubt, just ask me, I will explain you detailedly. I hope this video will be helpful to update your English communication. Okay, ba? So if you are newcomers and new viewers of my channel, please like and subscribe my channels and support my channels. Thank you guys, thank you for watching.